கடவுளே விஜய், இதயமே விஜய், உயிரே விஜய், சாமியே விஜய், உள்ள வந்த பௌர்ணமி எங்க அத்தை யாரு? நீ என்ன பண்ண அத சொல்லு. ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரு? காலேஜ் படிக்கிற பேரு எத்தனை வாட்டி பாத்துருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்புல என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அத படின்ற அத படி கட்டு அப்படியே. ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? தப்பு bro. ரொம்ப பாவம். ஏன் பண்ண? தெரியுமா நான் தப்பு நீ பண்ணேன். எவ்வளவு பெரிய எச்ச தெவடியா பையன் தெரியுமா? irresistible, you are irresistible. தெரியுமா? அப்படி மெதிக்கணும். நான் irresistible பாரு. அவ போட்டோ வேற, அவ போட்டோ வேற நீ அனுப்புற. லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சாரி தங்கச்சியா? சொல்லு. நீ போயிட்டு பண்ணல, பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. பெரிய பாவம் bro. என் தங்கச்சிய வந்து தூண்டி இருக்க, அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. அப்படி கிடையாது. இப்போ நான் முதலே சொல்லிட்டேன், இங்க வந்து பவருக்கு வராம எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நாங்க நடுவுல வந்து வியாபாரம் பண்ணிட்டு வரதுக்கு நாங்க வரல, சரிங்களா? ஊர்ல பாக்கெட்ல இருந்து காண்டம் இருக்கு. நீங்க இவ்வளவு உன் வைஃப் பிரெக்னன்ட்டா தானே இருக்காங்க, இதுவா தானே இருக்காங்க. நீ காண்டம் வச்சு எதுக்கு சுத்துற? சரி இரு, யாருக்காக நீ எதுக்கு இந்த காண்டம் வச்சு சுத்துற? ஏய் எதுக்கு? இப்ப நான் பல்லால் நான் விட்டுருவேன் நான் உன்ன. இது எதுக்கு இந்த காண்டம்? இது எதுக்கு இந்த காண்டம்? சைலண்டா போயிடுவோம். வேற மாதிரி பதில் சொல்லாத. யாருக்காக வாங்கின வந்த? யார எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த? இங்க இங்கெல்லாம் இது சத்தியமா இல்ல ப்ரோ. அப்புறம் எதுக்கு இதோட வந்த? ப்ரோ இது